பேரன்பு மிக்க நகரத்தார் பெருமக்களே, நகரத்தார் திருமணங்களில் இன்றியமையாதது திருப்பூட்டுதல். திருப்பூட்டுதலுக்கு மஞ்சள் சரடு இழைந்து அதில் கழுத்துரு கோர்க்க வேண்டும். இது நம்முடைய பாரம்பரியமான பழக்கம். திருப்பூட்டுதல் இல்லாமல், கழுத்துரு இல்லாமல் நகரத்தார் திருமணம் எதுவும் நடைபெறாது. அந்த காலத்தில் 101 பவுன் அந்த எடையில் பெரிய கழுத்துரு செய்திருந்தார்கள். அதனால் மஞ்சள் சரடு இழைகிற போது 21 பாகம் எடுத்து அதை முறுக்கேற்றி அதன் பிறகு சரடு உண்டாக்குவது வழக்கம். ஆனால் இக்காலத்தில் 16 பவுன் அல்லது 11 பவுன் எடையில்தான் செய்யப்படுகின்றன. ஒரு கழுத்துரு பெண்ணின் கழுத்தில் அணிவிக்கப்படும் போது அது அதனுடைய மார்பு பகுதியில் தொப்புள் வரை நீண்டிருக்க வேண்டும் என்பது மரபு. ஆனால் கழுத்துரு உருப்படிகள் மிகச் சிறிதாக இருக்கிற இந்த காலத்தில் இந்த 21 பாகம் எடுக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. எனவே நாம் ஒரு 16 பாகம் எடுத்து அந்த 16 பாகத்தை 3 நூல் இழையாக சேர்த்து அதனை முறுக்கி அதில் மொத்தம் 7 பாகம் எடுத்து அந்த 7 பாகத்தை முறுக்கி 2ஆக மடித்தால் அதுதான் மஞ்சள் சரடாக நமக்கு அமைகிறது. இருளப்ப செட்டி வகையரா, காத்தாஞ்செட்டி வகையரா பங்காளிகளில் 80 வயதை கடந்த திரு ஆனாளானாலேனா நாகப்ப செட்டியார் அவர்கள் பங்காளி வீடுகளிலெல்லாம் மஞ்சள் சரடு இழைந்து கழுத்துரு கோர்ப்பதற்கு வழிகாட்டுவார்கள். இப்போது மஞ்சள் சரடு இழைவது எப்படி என்று நமக்கு செய்து காட்டுகிறார்கள். இப்போது கழுத்துருவில் உள்ள உருப்படிகளை கவனிப்போம். முதலில் திருமாங்கல்யம் 1, இலக்குமி ஏத்தனம் 1, ஏத்தனம் 4, சரிமணி 2, உரு 19, கடைமணி 4, தும்பு 1, தூவாழை 1, குச்சி 1, ஆக மொத்தம் 34 உருப்படிகள் உள்ளன. சில வட்டகைகளில் தும்பு, தூவாழை, குச்சி நீங்களாக 31 உருப்படிகளை மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். குறிப்பாக கீழ வட்டகையில் இந்த 31 உருப்படிகளை மேல் அடுக்கில் 15ம் கீழ் வரிசையில் 16ம் என கோர்த்து கழுத்துரு அமைப்பது வழக்கம். கழுத்துரு கோர்க்க வேண்டிய வரிசை அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. திருமாங்கல்யமும் லட்சுமி ஏத்தனமும் ஒன்றின் கீழ் ஒன்றாக ஒரே வரிசையில் இருக்க வேண்டும். லட்சுமி ஏத்தனத்தில் இருக்கிற மகாலட்சுமியும் திருமாங்கல்யத்தில் இருக்கிற மகாலட்சுமியும் தெளிவாக ஒன்றை ஒன்று மறைக்காமல் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இது இந்த படத்துக்கு. அப்புறம் கழுத்துரு கோர்ப்பதற்கு மாப்பிள்ளை வீட்டைச் சேர்ந்த பங்காளிகள் 4 பேராவது தேவைப்படுவார்கள். கடைகளில் கண் மார்க் நூல்கண்டு என்று விற்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் 10ஆம் நம்பர் நூல்கண்டை வாங்கி கொள்ள வேண்டும். இந்த நூலை ஒரு உயரமான மனிதனுடைய 2 கைகளையும் நீட்டி ஒரு பாகம் நூல் எடுத்து
அதை போல 16 பாகம் நூல் வந்த பிறகு அந்த நூலை வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த 16 பாகம் எடுத்த நூலை ஒரு நுனியில் ஒருவரும் இன்னொரு நுனியில் ஒருவரும் பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு நுனியில் அந்த நூலை சுமார் 1.5 அடி நீளத்திற்கு மடித்து வளையம் போல் ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படி வளையம் போல் வந்த பிறகு நடுவில் இருக்கிற அந்த நூலை இந்த வளையத்துக்குள் கொடுத்து வாங்கினால் ஒரு சங்கிலி பின்னல் வரும். இப்போது நடுவில் வாங்கிய நூலை இழுத்து கொண்டு போனால் மறுபடி ஒரு வளையம் வரும். அந்த வளையத்துக்குள் 3வது நூலை கொடுத்து வாங்கி இழுத்தால் இன்னொரு வளையம் வரும். இப்படி தொடர்ந்து இழுத்து கொண்டே போனால் நாம் எடுத்த அந்த 16 பாகம் நூல் இப்போது 3 இழைகள் உள்ள நூலாக அமைந்துவிடும். மூன்று இழையாக வந்த இந்த நூல் 5 பாகங்களாவது இருக்கிறதா என்று சரிபார்த்த பின் 2 நுனியையும் 2 பேர் பிடித்து கொண்டு ஒருவர் வலப்புறமாகவும் இன்னொருவர் இடப்புறமாகவும் அந்த நூலில் முறுக்கேற்ற வேண்டும். அது மிக நன்றாக முறுக்கேறி இருக்கிறதா என்று ஓரளவு பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி முறுக்கேறிய பிறகு 2 கிழங்கு மஞ்சள் எடுத்து அதை ஒரு தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். அந்த மஞ்சள் ஓரளவு ஊறிய பிறகு ஒரு மஞ்சளை கீழ்ப்பக்கமும் இன்னொரு மஞ்சளை மேல் பக்கமும் நூலின் மேல் பக்கமும் இருக்குமாறு வைத்து கொண்டு இந்த மஞ்சளை நூலில் உரசிக்கொண்டே வந்தால் அதில் மஞ்சள் ஏறும். இப்படி எந்த இடத்திலும்
வெள்ளையாக வந்து விடாமல். ஏனென்றால் வெள்ளை என்பதும் கருப்பு என்பதும் பெண்களுக்கு மங்களமான நிறம் அல்ல. அதனால் முழு நூலும் மஞ்சளாகிற வரை, கடைசி வரை அதில் மஞ்சள் படியுமாறு இந்த 2 மஞ்சள் கிழங்கையும் ஒன்றை கீழேயும் மற்றொன்றை மேலேயும் வைத்து இறுக்கி பிடித்து இழுத்து கொண்டு வந்தால் அந்த நூல் முற்றிலும் மஞ்சள் ஆவதை நீங்கள் பார்க்கலாம். மூன்று இழையாக உண்டாக்கிய நூல் மிக நன்றாக முறுக்கப்பட்டு அதில் மஞ்சள் தேய்க்கப்பட்டு விட்டது. அந்த முறுக்கு தேவையான அளவு இருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டுமானால் நடுவில் ஒரு அடி நீளமுள்ள நூலை 2 கைகளாலும் பிடித்து கொண்டு 2 கைகளையும் பக்கத்தில் நெருக்கமாக கொண்டு வந்தால் அது நூல் மிக வேகமாக முறுக்கிக் கொள்ளுகிறதா என்று பார்க்க வேண்டும். அதில் 2-3 முடிச்சுக்கள் மட்டுமே இயல்பாக விழுமானால் நாம் முறுக்கேற்றியது போதாது, இன்னும் முறுக்கேற்ற வேண்டும் என்று தெரியும். தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் முறுக்கேற்ற வேண்டும். அதன் பிறகு மறுபடியும் முறுக்கேறி இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு ஒரு அடி நீளமுள்ள நூலை, முறுக்கேறிய நூலை 2 கைகளிலும் பிடித்து கொண்டு பக்கத்தில் அருகருகே கொண்டு வர வேண்டும். இப்போது நூல் மிகச் சீக்கிரம் அதிகமான எண்ணிக்கையில் முறுக்கு ஏறி இருக்கிறது என்று சொன்னால் நாம் அந்த நூல்தான் நமக்கு சரியான முறுக்கேற்றப்பட்ட சரடாக அமையும் என்று அறிந்து கொள்கிறோம். இப்போது நன்றாக முறுக்கேற்றி நன்றாக மஞ்சள் தேய்க்கப்பட்ட இந்த நூலை ஒரு கடைசியில் ஒருவரும் இன்னொரு கடைசியில் ஒருவரும் பிடித்து கொண்டு நடுவில் ஒருவர் பிடித்து இழுத்து கொண்டே செல்ல வேண்டும். இப்போது 2 நுனியையும் கொண்டு வந்து ஒருவர் கையில் கொடுக்க வேண்டும். இப்போது 2ஆக மடிக்கப்பட்ட நூல் 2 நபர்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மறுபடியும் முன்பு போல முறுக்கேற்ற வேண்டும். இப்பொழுதும் மிக நன்றாக முறுக்கேறுகிற வரை அதை முறுக்கேற்ற வேண்டும். அப்படி முறுக்கேறிய பிறகும் மறுபடியும் அந்த மஞ்சள் கிழங்குகளை எடுத்து இந்த முறுக்கேறிய இந்த நூலின் மீது தேய்த்து கொண்டு வர வேண்டும். அப்படி செய்கிற போது இன்னும் அதிகமான அளவு, தேவையான அளவுக்கு அது நல்ல மஞ்சள் நிறமாக மங்கள நாணாக அது மாறிவிடும். அப்படி மாறிய பிறகு அது அப்படியே நாம் விட்டுவிட்டால் திடீரென்று எங்கேயாவது சுருண்டு கொண்டு விடும். அதனால் அதை விடாமல் அதில் இழுத்து பிடித்தபடி யாராவது ஒருவருடைய விரலில் தொடர்ந்து சுற்றி கொண்டு வர வேண்டும். அப்படி சுற்றி மறுபடி குறுக்கே 3 சுற்றி முடிந்து வைத்துவிட்டால் இந்த சரடை எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்து கழுத்துரு கோர்க்க பயன்படுத்தலாம். கழுத்துரு பெரிதாக இருக்கிற போது கழுத்துரு கோர்ப்பதற்கு அந்த தோரணத்தில் உள்ள தென்னை ஓலையை எடுத்து அந்த ஈக்கியை ஒரு சிறிதளவு துண்டாக வெட்டி வைத்துக்கொண்டு 2ஆக மடித்து அதை பயன்படுத்தி கோர்ப்பது வழக்கம்.
ஆனால் இப்போது கழுத்துறு உருப்படிகள் சிறிதாக இருப்பதால் படத்தில் காட்டியபடி ஒரு மின்சார கம்பி, மிக மெல்லிய மின்சார கம்பிகளை ஒன்றிரண்டை மட்டும் எடுத்து சேர்த்து கோர்க்க முயற்சி செய்தால் மிக எளிதாக கோர்க்க முடியும். படத்தில் காட்டியபடி திருமாங்கல்யம் உள்ள வரிசையை மேலும், லட்சுமி ஏத்தனம் உள்ள வரிசையை கீழுமாக நாம் வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறோம். அதற்கு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கழுத்துருவை கோர்க்க தொடங்குகிற போது லட்சுமி ஏத்தனம் இருக்கிற வரிசையில் 17 என்கிற எண் குறிக்கப்பட்டிருக்கிற கடைமணியை முதலில் எடுத்து கோர்க்க தொடங்க வேண்டும். பிறகு உருக்கள், ஏத்தனம், உருக்கள், லட்சுமி ஏத்தனம், உருக்கள், மறுபடியும் ஏத்தனம், பிறகு உருக்கள், கடைசியாக கடைமணி என்று இவற்றை வரிசையாக கோர்க்க வேண்டும். முதலில் கடைமணியை கோர்க்க வேண்டும். பிறகு உருக்களை கோர்க்க வேண்டும். அதன் பிறகு ஏத்தனம், ஒரு ஏத்தனத்தை எடுத்து கோர்க்க வேண்டும். அதைத்தான் இப்போது கோர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இன்னும் 2 உருக்கள் சேர்க்கப்படுகின்றன. கோர்க்கப்படுகிற 2வது வரிசை முழுவதும் மஞ்சள் சரடின் மற்றொரு பகுதிக்கு நகர்த்தப்பட்டு வைக்கப்பட்டு விட்டன. மஞ்சள் சரடின் நடுப்பகுதியில் ஒரு வளைவு கொடுத்து இப்போது மேல் வரிசையில், அதாவது திருமாங்கல்யம் உள்ள வரிசையில் உள்ள உருப்படிகளை முன்பு போல கோர்க்க தொடங்குகிறார்கள். மேல் வரிசையில் 2 சரிமணிகள் கூடுதலாக இருப்பதை நீங்கள் கவனியுங்கள். இப்போது மேல் வரிசையும் ஒவ்வொன்றாக கோர்த்து நிறைவு செய்கிறார்கள். இரண்டு வரிசைகளும் கோர்க்கப்பட்ட பிறகு மஞ்சள் சரடின் இரு நுனிகளையும் மேலே தூக்கி 2 வரிசைகளும் மஞ்சள் சரடின் 2 பகுதிகளில் நடுவே வருமாறு அமைக்கப்படுகின்றன. அப்படி நடுவே வந்த பிறகு திருமாங்கல்யமும் லட்சுமி ஏத்தனமும்
ஒரே நேர்கோட்டில் அமைகின்றனவா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். இரண்டு பகுதியிலும் சரடுகள் இரண்டு பக்கங்களிலும் சம நீளத்தில் இருக்கின்றனவா என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்துவிட்டு லட்சுமி எத்தனம் இருக்கிற பகுதியில் கொஞ்சம் ஒரு 2 அங்குலம் கூடுதலாக மஞ்சள் சரடு இருக்குமாறு பார்த்து மேல் பகுதியில் எந்த அளவுக்கும் மஞ்சள் சரடு வெளியே நீட்டிக்கொண்டிருக்காமல் 2 சரடுகளையும் ஒன்றாக முடிந்து விட வேண்டும். இப்போது இருபுறமும் முடிச்சுக்கள் போடப்படுகின்றன. இப்போது கழுத்துருவை தூக்கி பார்த்தால் திருமாங்கல்யமும் லட்சுமி எத்தனமும் ஒரே வரிசையில் இருப்பதை சரிபார்க்க முடியும். சரியாக இருக்கிறது. அப்படி மேல் வரிசையும் கீழ் வரிசையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து லட்சுமி எத்தனம் இருக்கிற பகுதி தாழ்வாகவும் திருமாங்கல்யம் இருக்கிற பகுதி சற்று உயரமாகவும் இருக்குமாறு அமைத்து கழுத்துரு கோர்க்கப்பட்டால் அதுதான் நமக்கு தேவையான கழுத்துரு.